நெக்ஸ்ட் வந்துருக்கு 4.5 பில்லியனோ ஏதோ நெட்ஒர்க்கு. மலேசியாலே வகையில் இருக்கும், அதே மாதிரி மலேசியாவில் இருக்குது. சிங்கப்பூர் எவ்வளோ ஒரு சென்னை அளவு கூட இருக்காது. சின்னது சென்னை பெருசு. சென்னை அளவு கூட இல்லை மலேசியா. அதை விட ஒரு சின்ன ஒரு புள்ளி தான் சிங்கப்பூர். அவன் பாருங்க உலகத்தில் பணக்காரன். ஆனால் அவங்களுக்கு மக்கள் தொகை கம்மியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த மெயின்டைன் பண்ணுற செலவுலாம் கம்மி. ஆமாம், செலவு கம்மி இருந்தாலும் மலேசியா பெருசுக்கு இருந்தாலும் அவங்க கொண்டு வந்துருப்பான். அங்கே செம்ம ஸ்பீக்கு. அது இல்லாமல் அவங்களோட ப்ராஜெக்ட் எல்லாமே வீட்டுக்கு பக்கத்தில் ட்ரெயின் ஓடும், பஸ் வரும். அப்போ அவங்க எதுக்குமே காடி பாக்கி தரானா, இருந்தாலும் காடி போடலாம். அங்கேயும் பாய்க்கிறாங்க. அதான் 10 வருஷத்துக்கு ஒரு டைம் வண்டி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணுமே. ஆமாம், அது வேறு. அது வந்து லோன் போட்டு அவங்க என்னதான் இன்கம் வந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி செலவு போகுது இல்லைங்களா? அதான் அப்படி வாங்குறாங்களா. நீங்க என்ன தமிழா இஸ்லாமா? இல்லை, தமிழா. தமிழா. இதுதான் முதல் வருது மலேசியாவுக்கு. இன்டர்நேஷனல் இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆமாம், இன்டர்நேஷனல். இவ்வளோ ரோட் ஃப்ரீயாக இருந்துச்சு அங்கே. ஆனால் இவ்வளோ எல்லா சிட்டியில் என்ட்ரு ஆனோடனே இவ்வளோ இருக்கும். இருக்கும் எல்லாம் வேலை முடிஞ்சு போட்டேன். காலையில் வந்து ஒரு 10 மணிக்கு போடுறாங்க. அதுக்கப்புறம் கோசமாக இருக்கும். கோசமாக இருக்கா ஓடிக்கிட்டு இருக்கோம். வணக்கம் சொல்லுங்க. இல்லை நீங்கள் நிறைய பஸ்ஸு சர்வீஸ் அவர்கிட்ட கேட்குறீங்களா? ராஜாக்கிட்ட எக்ஸ்பிரஸ் ஓடுது. அவர்தான் அந்த பாடம் அப்படி. ரெண்டு பஸ் தான் சார். இந்த பேர் பஸ்ஸில் டபுள் இதுதான் இருக்கும். இதெல்லாம் வந்து the place. கார் நடிக்க அவர் நம்மளுக்கு பார்க்க எடுத்து யாரும் உள்ள வந்துடாதீங்கன்னு அவர் இது தாண்டமா இதான் ஓடும். ஆனால் முன்னுக்கு போயிட்டு கொடுத்தலாம். டிச்செட் போயிடாரு. எனக்கும் சரி அவருக்கும் சரி புது பஸ்னா வேணாம், இதே போதும். புது பஸ் பார்த்து ஓட்டிட்டு போனேன். இது என்ன நம்மளுக்கு தைரியமாக இருக்கும். அது இல்லாமல் பழகினது பழக்கம். இன்னொன்று வந்து யார் கஸ்டமர் மேலே போய் நம்மளுக்கு தேவை என்ன பண்ணான்னு தெரியாது. அவங்க கேமரா இருக்குது, தட்டி விட்டுவோம். மேலே என்ன பண்ணுறாங்க எல்லாம் தெரியும். ஓகே ஓகே. படியில் இறங்கி வந்தாக்கா தெரியும். ஆமாம், மணி ஆச்சு போயிட்டு வந்துருவீங்களா? மணி ஆச்சு. இப்போ சேர மணி 6 ஆகும். அவர் எங்கே நிறுத்துவாருங்க? அவர் அங்கே லக்கியில் இருப்பார். போயிட்டு வந்துருவீங்களா? பக்கத்தில் போயிட்டு வந்துடுவோம். சும்மா போயிட்டு பண்ணி பாருங்க. அடுத்து அவர் பஸ்ஸு எடுக்கும்ல அடிக்கடி.
பார்ப்போம். அதுக்குள்ளே சும்மா கொஞ்ச நேரம் எப்படி அந்த பார்டரு சான்ஸ் கிடைச்சா ஃப்ளைட் எடுத்தால் மலேசியாவில் இருந்து பிலிப்பைன்ஸோ இல்லைன்னா வியட்நாம் வந்து டிரான்சிட் வழியாக சிங்கப்பூரோட விடுவாங்க. அது ஒரு 15 மணி நேரம் டிரான்சிட் டைமு. சிங்கப்பூர் இதுக்கு பிலிப்பைன்ஸ் போகும்போதோ இல்லாட்டினா ஏதாச்சும் இந்தோனேஷியா. இதை முடிச்சுட்டு தாய்லாந்து போயிடுவோம். பஸ்ஸு தான். இல்லை பஸ் மூலம் தான் சொல்லியிருக்கேன். ஃபோன் பண்ணுறேன் அன்றைக்கி. இது தான் ஓட்டுற மாதிரியே ஏதோ வாய்ப்பு இருந்துச்சுன்னா கூப்பிட்டு கேளுங்க. அங்கே போய் போடணும். பாதோட மலை போடுறாங்க. அங்கே போய் அங்கே பூத்தாகணும். எவ்வளோ 5 நிமிஷம் லேட் ஆகுமா? டெக்னிக்கே போயிடலாம். டெவலப் ஆன நேரத்துலையுமே மன்னர் பரம்பரை ஆட்சி செய்யறதுன்னா அதெல்லாம் பட் அவங்க பண்ண சன்னு இல்லை இவர் தான். ஓ பிரசிடென்ட் மலேசியா. இது இந்த காலம் இது பார்க்குறேன். இது கிடைக்கும். ஓகே ஓகே. Sky was never like it. Love Johor. இப்போ 5 years கழிச்சு திருப்பி எலெக்ஷன் டைமில் இவர் வின் பண்ண வாய்ப்பு இல்லை மலேசியா. இவர் வந்துருவாரு. 5 years மட்டும் தான் இருக்க முடியும். ஒரு டைம் தான். அது எப்படி செட் பண்ணி எடுக்குதுன்னு பேசி அனுப்பிவிடுங்க. நீங்கள் பேங்க் ஆப்பில் போயிட்டு ஸ்டேட்மெண்ட் எடுத்துடலாம். பையனுக்கு தெரியும். உங்கள் பேங்க் ஆப் இருக்கு இல்லைங்களா? நானும் என்னுடைய பேங்க் ஆப் வச்சுருக்கேன். அதில் போனீங்கன்னா அக்கௌண்ட் எடுத்தேன், மறந்துட்டேன். அந்த இது கிளிக் பண்ணுங்க. அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்னு காட்டும். அப்படி தள்ளு. டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் இல்லை அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டு இப்போலாம் போட்டு நம்ம வந்து கேபில் போகிறோம். பக்கத்தில் சிங்கப்பூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்கு பார்க்க போகிறோம். ஜோஹர் பஹூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வந்து ஜோஹர். போய் பார்க்கலாம். இங்கிருந்து பார்த்தா சிங்கப்பூர் தெரியும் அப்படின்னாங்க. சரி நம்ம பார்த்துட்டு வரலாம். ஆட்சி செய்கிறார். அவர் தான் அந்த நாட்டினுடைய பிரசிடெண்ட்டு கூட. அவர் என்றைக்குமே இந்த ஜோக்ருவை அவர் தான் வந்து ஆட்சி செய்வார்னு சொல்லியிருக்காங்க.
நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஜக்ருன்ற ஒரு மலேசியானுடைய எண்டு ஸ்டேட்டில் இருக்கிறோம். இங்கே பக்கத்தில் வந்து சிங்கப்பூர்னு ஒரு ஏரியா ஸ்டேட்டு கண்ட்ரி இருக்குது இல்லைங்களா, அந்த கண்ட்ரிக்கு பக்கத்தில் இருக்கிறோம். இங்கேருந்து பார்த்தா சிங்கப்பூர் பார்க்கலாம் அப்படின்னாங்க. சரி வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணோம். ஸோ போகலாம் வாங்க. ரொம்ப நேரமாக நிற்கிறோம். பார்த்தீங்களா, ஐ லவ் ஜகூர் வச்சு சாப்பிடலாம். காலைலேருந்து சாப்பிடல. காலைல சாப்பிட்டேன் இட்லி, மதியம் சாப்பிடல. வச்சு சாப்பிட்டு போகலாம். லோக்கல் ஃபுட்டு என்ன இருக்குன்னு தெரியல. ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டுட்டு தான் போகும். இந்த பனானா பீஸ் வந்து நம்ம சாப்பிட போகிறோம். வாழைப்பழம் பார்ப்போம், செக் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பண்ணுறேன். இதுதான் சிங்கப்பூர். இங்கே ஜோஹர்லேருந்து இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். சிங்கப்பூர் பாருங்கள், சிட்டி சின்ன சிட்டி தான். அது சென்னையை விட சின்னது தான். எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம வந்து சிங்கப்பூரை பார்த்துட்டோம். ஸோ நம்ம இங்கே பாருங்கள், மரம் இவ்வளோ அழகாக இருக்குது. பட் இந்த நாடு, இந்த இடம் ரசிக்கப்பட்டால் நல்லாயிருக்கும். பார்க்கலாம்.